மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாமை திரும்ப எழுதுறது, ரிப்பீட், அதாவது ஒரு வருஷம் காத்திருந்து திரும்ப எழுதுறது. இந்த வருஷம் நான் எழுதினேன், இவ்வளோ மார்க்ஸ் தான் வந்திருக்கு, நான் இன்னொரு வருஷம் கோச்சிங் எடுத்துக்கிட்டு இன்னொரு வருஷம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த ரிப்பீட்னு சொல்கிறது. இந்த ட்ரெண்டு சமீப ஆண்டுகள் அதிகமாக இருக்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, கவலையாக இருக்குது. காரணம் என்னென்னா, லைஃப்பில் 1 இயருங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் லைஃப்பில் 1 இயருங்கிறது. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு எம்பிபிஎஸ் சேர்றதுக்கு இந்த 1 இயர் வி கேன் அஃபோர்ட் டு வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு சிந்தனை மேலோங்குது. பெற்றோர்கள் மத்தியிலையும் மேலோங்குது, பிள்ளைகள் மத்தியிலையும் மேலோங்குது. பட் எனக்கு இதில் துளி கூட உடன்பாடு கிடையாது. காரணம் என்ன கேட்டிங்கனாக்க, ஒரு தடவை முயற்சி பண்ணிவிட்டு சப்போஸ் ஒரு நல்ல ரேஞ்ச் ஆஃப் ஸ்கோர் இருந்து ஒரு மினிமம் தான் நமக்கு தேவை அப்படின்னாக்கா இன்னொரு முறை முயற்சி பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. ஒரு தடவை முயற்சி பண்ணும்போது ரொம்ப குறைவாக வாங்கிட்டு அடுத்த வருஷம் திடீர்னு 3 மடங்கு நம்ம வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்ங்கிறது ரொம்ப குறைவு. ஸோ அதனால் அந்த ப்ராபபிலிட்டியை பார்க்கும்போது இந்த வருடமே அடுத்து நமக்கு பிடிச்ச வேறு ஏதாவது கோர்ஸ் போயிடுறது அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குமே தவிர, திரும்ப ஒரு வருஷங்கிறது இப்போ கிரிமினல் வேஸ்ட் இன் லைஃப். ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஒரு தியரி சொல்கிறாங்கனாக்கா, கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கனாக்கா இந்த அட்மிஷன் பேட்டர்ன் எடுத்திங்கனாக்கா 70% ஆஃப் தம் ஆர் ரிப்பீட்டர்ஸ். அட்மிஷனுக்கு வர்றவங்களில் 70% 2வது 3வது முறை எழுதியவர்கள் அப்படிங்கிற புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்கலாம். ஆனால் ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்கள், எழுதுறவர்களில் எத்தனை சதவீதத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். திரும்ப 50,000 பேர் எழுதுனா அதில் ஒரு 500 பேர் கிடைச்சா அந்த 49,500 பேரோட 1 இயர் லைஃபுங்கிறது எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. ஸோ ரிப்பீட்டர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது உண்மையாக இருக்கலாம், ரிப்பீட் எழுதுகிற எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லைங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதில் தயவு செய்து நீட்டை பொறுத்தவரையிலும் ஒரு வருடம் வேஸ்ட் பண்ணி இன்னொரு வருடம் முயற்சி பண்ணுறேங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது மறுபடியும் அந்த வேலை வேண்டாம். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கனாக்கா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மற்றபடி மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல, அவருடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.